வணக்கம். நாம் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறத பற்றி எப்படி கல்லூரி பருவத்திலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னோம், பணத்தினுடைய அருமை உழைக்கிற போது தான் தெரிகிறது. நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், உடற்பயிற்சி என்பதே உழைப்பு தான். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் தனியாக போய் உடற்பயிற்சி செய்யலை. அவங்க பஸ்ஸுக்கு நடந்து போவாங்க, அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க, அவங்களே துவைச்சிக்குவாங்க, அவங்களே வீடு பெருக்குவாங்க, அவங்களே மாவாட்டுவாங்க. எந்திரங்கள் இல்லாத காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ என்னன்னாக்க இதையெல்லாம் செய்கிறதுக்கும் எந்திரம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் எந்திரம். மகாத்மா காந்தியினுடைய கான்செப்ட் என்னென்னா, உடற்பயிற்சிங்கிறது நீங்கள் அன்றாடம் உங்களுடைய அலுவலகத்துக்கு நடந்தே போங்க. அவர் நிறைய நடந்தே போவார். அதுதான் அந்த தண்டி யாத்திரையில் கூட அவ்வளோ வேகமாக, அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் நடக்க முடிந்ததற்கு காரணம். அப்போ நீங்கள் எளிமை வேறு, அந்த எளிமை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற தாத்பரியம் வேறு. இப்போ எளிமைங்கிறது ஒரு கான்செப்டாக எல்லோரும் ஒத்துக்குவாங்க. ஆனால் எளிமையாக எப்படி வாழ்வது அப்படிங்கிறதெல்லாம் சில சிக்கல்கள் ஏற்படுது. அதுக்கு சமூகத்தினுடைய சில நெருக்கடிகள். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கல்லூரி பருவத்தில் நீங்கள் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எளிமை உங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் துணையாக இருக்கும். இப்போ நீங்கள் கல்லூரியில் பெற்றோர்கிட்ட பணத்தை வாங்கி நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்து பழகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பணிக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் ஆடம்பரமாக இருக்க தான் நினைப்பீங்க. உங்கள் சம்பளமே உங்களுக்கு பத்தாமல் போயிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனாளிகளாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அவர்கள் தங்களுடைய செலவை வரவுக்கு தகுந்தபடி குறுக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. திருவள்ளுவர் அதான் சொல்லுவார், ஆகாறு அதிகமாக இல்லைனாலும் போகாறு பார்த்துக்கணும், நம்ம நிறையா இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். நிறைய சம்பாதிக்கிறது இல்லை. இப்போ 10 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறான், அதில் 11 ரூபா செலவு பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு கடனாளியாக இருக்கான். ஆனால் 5 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறான், அதில் அவன் 1 ரூபா சேமிக்கிறான் அப்படின்னா அவன் பணக்காரன் ஆகிறான். ஆக நீங்கள் சம்பாதிப்பது உங்களுடைய செல்வத்தன்மையை தீர்மானிப்பது இல்லை, நீங்கள் எதை சேமிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சேமிப்புமே ஒரு சம்பாத்தியம்தான். அப்போ நாம் வருகிற அந்த வருமானத்தில் செலவு செய்ய கற்றுக்கொள்வதற்கு கல்லூரியிலிருந்து தான் இந்த பயிற்சி ஆரம்பமாகிறது. இப்போ நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது பெரிய ஆடம்பரங்கள் இல்லை, எங்களுக்கு ஆடம்பரத்துக்கான தேவைகளும் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் என்டையர் கேம்பஸை சுற்றி வர்றதுக்கு ஒரு சைக்கிள் தான். அதில் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலி, சாதாரணமான ஃபேமிலி. அவங்க எல்லாருமே ஒரு சைக்கிளை வச்சுருப்பாங்க. அந்த 90% நான் சொல்கிற சைக்கிள் என்னென்னா செகண்ட் ஹேண்டாக தான் இருக்கும். இந்த செகண்ட் ஹேண்டுங்கிற கான்செப்ட் என்னென்னா, 10 கை மாறினாலும் அது செகண்ட் ஹேண்டு தான். யாரும் 10th ஹேண்டு கார் வச்சுருக்கேன்னு சொல்கிறதில்ல. 10 கை மாறினாலும் அது செகண்ட் ஹேண்டு தான். அது மாதிரி எல்லாம் ஏதோ வீட்டில் பெற்றோர் ஓட்டிட்டு அந்த சைக்கிளை இவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வேறு ஒன்று புதுசு வாங்கிக்குவாங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் சைக்கிளை தான் அந்த பசங்க வச்சுருப்பாங்க, கேம்பஸில் சுற்றி வருவாங்க. அதுவே ஒரு லக்ஸுரி. ஏன்னா சில பசங்கக்கிட்ட அந்த சைக்கிள் கூட இருக்காது, அவங்க வேறு யாருடைய சைக்கிள்லையாவது டபுள்ஸ் போவாங்க. சில பசங்க கொஞ்சம் பிராண்ட் நியூ சைக்கிள் வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் எங்கள் கிளாஸில் ஒரு பழைய 2 வீலர் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவ்வளோதான், வேறு யாருக்கும் எந்த விதமான வசதியும் கிடையாது. அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. எங்கள் கேன்டீனில் 30 பைசா ஒரு டீ, 100 அந்த லீஃப் வாங்கிட்டிங்கன்னா, டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா 30 ரூபா. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வசதியான பசங்க 30 ரூபா கொடுத்து 100 டோக்கன் வாங்கிக்குவாங்க. போகும்போதெல்லாம் அந்த டோக்கனை கொடுத்து டீ சாப்பிடுவாங்க. 2 பசங்க போய் சாப்பிட்டாங்கன்னா 2 டோக்கனை கொடுத்து அந்த டீயை சாப்பிடுவாங்க. 30 பைசா தான் டீ, 30 பைசா தான் காஃபி. என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் போய் ஆர்எஸ்புரத்தில் இட்லி சாப்பிட்டு வருவாங்க. இவ்வளவு தான். இட்லி சாம்பார் கோயம்புத்தூரில் நல்லாயிருக்கும், அதனால் சாப்பிட்டு வருவாங்க. இவ்வளவு தான் நித்திய செலவே, வேறு ஒன்றும் பிரமாதமாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா இது ஒரு நுகர்வோர் சார்ந்த ஒரு கலாச்சாரமாக போயிட்டுருக்குது. நான் ஒரு இது பார்த்தேன், ரொம்ப மனவேதனையாக இருந்தது. என்னென்னா, அப்பாவும் பையனும் உட்காந்துருக்காங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அம்மா வெளியூர் போயிருக்கிறாங்க. நாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாமா அப்படிங்கிறாங்க. அப்பா ஆர்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. 1/2 மணி நேரம் ஆகுது, 40 நிமிஷம் ஆகுது, இன்னும் வரல.
அப்பா கொதிக்கிறாரு, அவன் வரட்டும், நான் தீர்த்தர்றேன், அவனை இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. பையன் சோகமாக இருப்பான். ஏன்ப்பா சோகமாக இருக்குன்னு? அப்பா நேற்று ஒரு காட்சி நடந்ததுப்பா. எப்படி? ஆமாப்பா, வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையனை வழியில் சந்தித்தேன். அவனுக்கு பாவம் நம்ம லாங்குவேஜே புரியல, அவனுக்கு அட்ரஸும் தெரியல, அவன் ரொம்ப குழம்பி அரை மணி நேரமாக இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் நான் என் கொடையை அவனுக்கு கொடுத்து நீ போ அப்படின்னு அந்த அட்ரஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அதனால் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. பாவம்ப்பா, அவங்க நிலைமையும் பாவம் தானேப்பா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஇ படிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு வராங்க. அவங்கள நம்ம திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைப்பான்னு. அப்போ தான் அவங்க அப்பாவுடைய மனசும் மூவ் ஆகும். அப்போ அந்த ஃபுட்டை பாக்கெட்டை கொண்டு வரவர் கொடுத்த உடனே அவங்க அப்பா ஒரு துண்டை எடுத்து கொடுத்து, இந்தாப்பா தலையை தோட்டிக்க, இந்த நல்ல பத்திரமா போய் சேருன்னு டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு குறும்படம் பார்த்தேன். நான் இதை பற்றி எழுதியும் இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற பசங்க என்னென்னா நிறைய வசதிகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து திறந்துருக்கு. என்றைக்கு வந்து நாம் இந்த லிபரலைசேஷன்லாம் நிறைய வர ஆரம்பித்ததோ அப்போ அதனுடைய விளைவு என்னென்னா, ஆடம்பர பொருட்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அத்தியாவசிய பொருட்களுடைய கழுத்தை ஆடம்பர பொருட்கள் நெறித்து கொண்டு இருக்கின்றன. ஒரு காலத்தில் போனால் என்ன 4 பேஸ்ட்டு தான் இருக்கும், இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும். ஒரு 5-6 சோப்பு இருக்கும், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் 150 சோப்பு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இதை எதை எடுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன். சரி, இதை எடுத்து பார்ப்போமா, இதை எடுத்து பார்ப்போமா, இந்த சோப்பு நல்லா இருக்குமா, இந்த சோப்பு வாசனையாக இருக்குமா. பொருட்கள் குவிஞ்ச கிடக்குது. இன்றைக்கி வாங்குவதற்கான வசதிகள் பெருகி கிடக்கின்றன. இப்போ வீட்டுக்கே சாப்பாடு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வருது, வீட்டுக்கே மெடிசன்ஸ் வருது, எது வேணும்னாலும் நீங்கள் வீட்டிலே வாங்க முடியும். இது நுகர்வோர் சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு ஒரு துணி எடுப்பாங்க, வருஷம் தொடக்கத்தில் ஒரு 2 துணி எடுப்பாங்க, அந்த துணியவே போத்தி பத்திரமா வச்சுக்குவாங்க. இதுதான் அன்றைய பொருளாதார நிலைமை. ஆனால் இன்றைக்கி எப்படின்னாக்க, எப்போ வேணும்னா துணி எடுக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அட்ராக்டிவாக ஒரு விளம்பரம் வெளியே வருது, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல, வாங்கலாமா, உடனே ஆர்டர் பண்ணுறாங்க. பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாதாரண உணவெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் அதை பற்றி பேச போகிறேன். நம்முடைய பாரம்பரிய உணவு இருக்குது பார்த்திங்களா, அதை ஏன் சாப்பிட்ணும், ஏன் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு பீப்புள்னே ஒரு புத்தகத்தை இப்போ படித்தேன். நான் அதை படிக்கும்போது நான் அதிர்ந்து போயிட்டேன் அதனுடைய விளைவுகளை. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு கொடுக்கறதுனால அதுங்களுடைய ஜா சைஸே இப்படி குறுகி போயிடுதான். இந்த 3 to 5 வயசில் இந்த ஜா சைஸே குறுகி போயிடுதான் அதுங்களுக்கு இன்னொன்று என்னன்னாக்க, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிடும்போது 25 to 60% ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஃபுட் வந்து இன்றைக்கி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் இருக்கான். இதில் என்னன்னாக்க 21% வந்து மரணம் அதிகமாகுதான். 48 to 51% வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம். 40% பீப்புளுக்கு வந்து தூக்கம் வருது இல்லையா இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மைக்கேல் ஜேக்கப்சன் தான் 1972 இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிற பேரையே வைக்கிறாரு. இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறையா சாப்பிடும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, தூக்கம் வருது கண்ணா பின்னான்னு, ஃபோக்கஸே பண்ண முடியறதில்ல. 1981 அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இந்த ஒபிசிட்டியும் ஓவர் வெயிட்டும் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ரொம்ப ஒல்லியாக தான் எல்லா பசங்களும் இருப்பாங்க, எல்லாம் அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. எங்கள் காலேஜில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தா கூட இருக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பரிதாபமாக இருக்காங்க, அவ்வளோ ஒல்லியாக இருக்கிறாங்க. அன்றைக்கி எல்லாருமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒல்லியாக இருக்கிறவங்க ரொம்ப ரேருங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகி போயிட்டுருக்குது. காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் 1981 அப்புறம் ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி. எதனால் அப்படின்னா, ஜங்க் ஃபுட்டால், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். ஏன் இந்த ஜங்க் ஃபுட்டு, இதை வந்து இங்கிலாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை ஃபேட் சுகர் சால்ட் ஃபுட்டுங்கிறாங்க, HFSS ஃபுட்டுங்கிறாங்க. இதில் அதிகமான ஃபேட் இருக்குது, அதிகமான சுகர் இருக்குது, அதிகமான சால்ட் இருக்குது. ஆனால் உப்பு கரிக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதோடு சேர்ந்து
சுகரையும் சேர்த்துறாங்க, அதோடு சேர்த்து ஃபேட்டையும் சேர்த்துறாங்க. இப்போ இதை சாப்பிடும்போது என்ன, 2லேருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது இதை சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் பழகிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது மட்டும்தான் டேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது. பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்க, ஈஸியாக சமைச்சு கொடுத்துடலாம். காலையில் காலேஜுக்கு போகும்போது ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு சுடு தண்ணியில் போட்டோம்னா ரெடி ஆயிடுது, கொடுத்துடலாம். பையனும் விரும்பி சாப்பிட்றான், நம்மளுக்கு அதிக பிரச்சனை இல்லை, காசும் கம்மி, எங்கே வேணால் கிடைக்குது, நிறைய நாள் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. அதனால் இது ஈஸியஸ்ட் மெத்தடாக இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா உடல் ஆரோக்கியம் முழுமையாக கெட்டு போகுது. கிட்னி பாதிக்கப்படுது, கேன்சர் வருது, டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது. அதாவது இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் நிறைய காய்கறி சாப்பிட்றீங்க, பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் வயிற்றில் அந்த செரிமானத்துக்கான ஹார்மோன்ஸ் சுரக்குது. ஏன்னா ஒரு காய்கறிங்கிறது ஒரு ரா ஃபார்மில் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்காக அது வந்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது. இப்போ நீங்கள் ஈஸியஸ்ட் ஃபார்மில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதெல்லாம் நின்று போயிடுது. அதனால் கட்ஸில் இருக்கக்கூடிய அந்த செரிமான பிரச்சனைகள் அனைத்தும் உருவாகின்றன. அதில் விட்டமின்ஸ் கிடையாது, மினரல்ஸ் கிடையாது, புரோட்டீன்ஸ் கிடையாது, வெறும் ஃபேட்டு, சால்ட்டு, ஸ்வீட்டு, இதுதான். அப்போ என்னென்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ்னால எல்லா டெஃபிஷியன்சியும் வரும். இது பெரிய விஷயம். இதை பற்றி நான் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. இது மிகுந்த வேதனைக்குரியது. தயவு செய்து இதை தவிருங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு எதுவுமே சத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணப்படுவதில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் 30 கிலோமீட்டர் சுற்றிலும் என்ன விளையுதோ அதை சாப்பிட்டிங்கன்னா அதுதான் ஆரோக்கியம். இயற்கை அதை சலித்து கொடுக்குது. நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவையான மாவுச்சத்து அரிசியில் கிடைக்குது, நமக்கு தேவையான மாவுச்சத்து கேழ்வரகில் கிடைக்குது, சோளத்தில் கிடைக்குது, கம்பில் கிடைக்குது, பனிவரகில் கிடைக்குது. போதும். நமக்கு தேவையான புரதச்சத்து இங்கே விளையிற பயிர் வகைகளில் கிடைக்குது. நமக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸும் கேட்குறங்க. இயற்கை என்ன பண்ணுதுன்னா நமக்கு தேவையான மாதிரி பழங்களை, சாறுள்ள பழங்களை உருவாக்கி தருது, சத்துள்ள பழங்களா. நமக்கு வந்து மாவுச்சத்து இருக்கிற பழங்கள் தேவையில்லை. நமக்கு தேவையானதெல்லாம் விட்டமின்ஸும் தாது பொருட்களும் இருக்கக்கூடிய சாறு உள்ள பழங்கள் தான் தேவை. அதனால தான் இங்கே எலுமிச்சம்பழம் நல்லா காய்க்குது, நெல்லிக்காய் நல்லா காய்க்குது, கொய்யாக்காய் நல்லா காய்க்குது, மாம்பழம், பப்பாளி, இது மாதிரி. நாம் எங்கே இருந்தோ ஒரு ஆயிரக்கணக்கான மைலுக்கு அந்தாண்ட விளையிற ஒரு பழத்தை நம்ம வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய மண் சார்ந்த உணவு வகைகளை நாம் சாப்பிடுவது தான் மிகவும் நல்லது. தமிழர்களுடைய பற்றி பண்பாட்டு அசைவுகள் புத்தகத்தில் எழுதுகிறாரு, பரமசிவன் எழுதுகிறார். என்னென்னா, ஒரு காலத்தில் தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று அவித்தல், இன்னொன்று சுட்டல், இன்னொன்று வறுத்தல். இது 3 தான். எண்ணெய் அதிகமாகவே யூஸ் பண்ணலங்கிறாரு. காய்கறி அப்படிங்கிறதே, காய் கறினா மிளகு குறிக்கிறது. நம்ம ஊரில் மிளகு தான் யூஸ் பண்ணாங்க. நியூலாண்டுன்னு என்று சொல்லப்படுற அமெரிக்க கண்டத்திலேருந்து தான் நமக்கு பச்சை மிளகா, கொடை மிளகா இதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. நம்ம மிளகு தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி நம்ம சரி, இதுக்காக நம்ம இப்போ பச்சை மிளகாய் யூஸ் பண்ண வேணாம், தக்காளி யூஸ் பண்ண வேணாம் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் முடிந்த அளவிற்கு சிக்கனமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கும், சமைத்த உணவை, நம்முடைய வீட்டில் சமைத்த உணவை, நம்முடைய மெஸ்ஸில் சமைத்த உணவை சாப்பிட்டு பழகுவதற்கும், ஆரோக்கியமாக சாப்பிடுவதற்கும் பழகுவது உடலுக்கும் நல்லது, பொருளாதாரத்திற்கும் நல்லது. ஏன்னா இந்த கையை வந்து நிறைய செலவு பண்ணி பழக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு, ஆனால் அது ஒரு அற்புதமான நாடகம். ஒரு முறை எனக்கு மோத்தி ராஜகோபால்னு ஒரு மிகப்பெரிய வாசகர், அவர் நிறையா படிப்பார். அவர் ஒன்றும் எழுதுறதுலாம் இல்லை, படிக்கிற சந்தோஷத்துக்காகவே படித்தவர். அவர் திருச்சியில் இருக்கிற ஒரு வியாபாரியாக இருந்தவர். நான் ஒரு முறை இங்கர்சாலுடைய புத்தகங்கள்லாம் கிடைப்பதில்லை அப்படின்னு ஒரு இதில் பேசியிருந்தேன். இதை ஜெயகாந்தன் படிச்சுட்டு அவர் மோத்தி ராஜகோபாலும் படிச்சிருக்காரு. மோத்தி ராஜகோபால் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இங்கர்சாலுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கலனாரு, என்கிட்ட இங்கர்சால் புத்தகம் ஒன்று இருக்குது, நான் அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன்ட்டு.
அப்புறம் எனக்கு ஜெயகாந்தன் சொன்னார், இந்த மாதிரி மோத்தின்னு ஒருத்தர் இருக்கார், உங்களை வந்து பார்ப்பார். அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இங்கர்சாலினுடைய ஒரு சில உரைகள் அடங்கியது. ஏன்னா இங்கர்சாலினுடைய அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ராபர்ட் கிரீன் இங்கர்சால்னாக்க அவர் ஒரு லாஜிக்காக பேசக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஒரு எத்தியிஸ்ட். அவர் அவ்வளவு அழகாக பேசுவார். அவருடைய அந்த லாங்குவேஜினுடைய ஃப்ளோ, அதில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அதில் இருக்கக்கூடிய நேர்த்தி, அந்த வாக்கியங்களை கட்டமைக்கிற விதம், அதில் ரொம்ப பிரமாதம் இருக்கும். ஷேக்ஸ்பியரை பற்றி ஒன்று பேசியிருப்பார். ஷேக்ஸ்பியர் வந்து அப்படி ஒரு மனிதரே கிடையாது. பேக்கன் தான் ஷேக்ஸ்பியருங்கிற பேரில் எழுதினாருங்கிற ஒரு வதந்தி ஒன்று உண்டு. அதுக்கு பதிலளித்து அவர் சொல்லுவார், அதாவது பேக்கனுடைய சிறந்த அதாவது எப்படி சொல்லுன்னா, பேக்கனுடைய சிறந்த கட்டுரைகள் ஷேக்ஸ்பியருடைய சாதாரண கட்டுரைகளுக்கு இணையானவை. ஷேக்ஸ்பியருடைய சிறந்த கட்டுரைகளுக்கு இணையாக பேக்கனுடைய ஒரு கட்டுரை கூட சொல்ல முடியாது அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். ஷேக்ஸ்பியர் நிறைய இடங்கள்லேருந்து பாரோ பண்ணி தானே எழுதினார், அவர் ஒரு பெரிய எழுத்தாளரா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை, வேறு இடத்துலேருந்து வாங்கியிருந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணி அழகு சேர்த்து நேர்த்தி சேர்த்து செய்யும்போது அதுவும் ஒரிஜினல் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த ராபர்ட் கிரீன் இங்கர்சாலினுடைய படைப்புகளை வந்து எனக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ ஜெயகாந்தன் வந்து இந்த டைமண்ட் ஆஃப் ஏத்தன்ஸ் பற்றி மோத்தி ரோஜகோபால்கிட்ட சொன்னதை என்கிட்ட சொன்னார். டைமண்ட் ஆஃப் ஏத்தன்ஸை படிக்கணும்னா நீங்கள் படிங்க, நல்ல புத்தகம்னு. அந்த டைமண்ட் ஆஃப் ஏத்தன்ஸ் வந்து ஒரு நாடகம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது. அதில் என்னென்னா, இந்த டைமன்னு ஒரு கேரக்டர் ஏத்தன்ஸில் இருப்பார். அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு சந்தோஷம் என்னென்னா எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா விருந்து, இஷ்டத்துக்கு விருந்து போடுறது தான், விருந்து போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்டீவார்ட் இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், ஐயா நீங்கள் நிறையா செலவு பண்ணுறீங்க, ஐயா பணம் எக்கச்சக்கமாக செலவாகிட்டுருக்குன்னு. அதை கண்டுக்கவே மாட்டார். ஒரு கட்டத்தில் என்னென்னா எல்லா பணமும் அவர் கடன் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு ஆயிரும். கடைசியில் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க, கடன்காரங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஸ்டீவர்ட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பணம் கேட்க போனால் ஒரு பயல் பணம் தர மாட்டேன்ருவான். அப்புறம் ஒரு பொய்யா எனக்கு பணம் வந்துருச்சுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு தட்டில் மூடி இருக்கும், எல்லாரையும் உட்கார வச்சு தட்டு மூடி இருக்கும், அது மேலே ஒரு தட்டு இருக்கும், எல்லாம் திறந்து பார்த்தா அது ஃபுல்லாக சுடு தண்ணி இருக்கும். அப்போ சொல்லுவார், இதுதான் உங்களுக்கு லாக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தென் ஹி பிகம்ஸ் அ மிசாந்திரப். அதெல்லாம் பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் டைமண்ட் ஆஃப் ஏத்தன்ஸை எதனால் ஷேக்ஸ்பியர் எழுதினார்னா, எந்த ஒரு மனிதனும் ஆடம்பரமாக வாழ்ந்தால் அவனுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவன் ஒரு காலத்தில் இழந்து விடுவான். அதனால் வேல்யூ ஃபார் த மணியை கல்லூரி காலத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எளிமையாக வாழுங்கள், எளிமையான உணவை உண்ணுங்கள், சத்தான உணவை உண்ணுங்கள், பெற்றோருக்கு அதிகமாக செலவு வைக்காதீர்கள், இப்போது இருந்தே சிக்கனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மினிமலிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் நான் ஒரு முறை அந்த டெட் டாக்கில் ஒருத்தர் பேசுகிறது கேட்டார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, மகிழ்ச்சியாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற வீடு எவ்வளோ பெருசோ அதில் 1/3 இருக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நம்ம இதை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நாம் நினைக்கிறது என்னென்னா, மாபெரும் வீடுதில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது மகிழ்ச்சி அப்படின்னு நினைப்போம். பெரிய ஹால் பாருங்கள், நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க, எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் காமிப்பாங்க. கடைசியில் பசங்கள்லாம் அமெரிக்காவிலையோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ போய் செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கவே முடியாது, நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம், அதனால் இந்த வீடே பெருசாக இருக்குது, நாங்கள் தனியாக கொட்டை முழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அவங்க எங்கேயாவது போய் வேறு பெருங்கலத்தூர்லையோ வேறு எந்த இடத்துலையோ ஒரு ரூமில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, சிறுக கட்டி பெருக வாழனா. நம்ம முன்னோர்கள் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ என்ன சொல்லுது, மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ இருக்கிற வீடு மாதிரி 3 மடங்கு சின்னதான ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா, அவர் சொல்கிறார், வீடு பெருசாக இருந்தால் தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு வருவோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் சைக்கிள்னு ஒன்று இருக்கும். அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். மொதல் 4 நாள் எந்திரிச்சு ஓட்டுவாங்க, ஆக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வயிறெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அப்பா லைட்டாக இருக்குது, உடம்புலாம் பிரிஸ்காக இருக்குது, நேத்தியிலேருந்து அப்படியே துருத்துருன்னு இருக்குது அப்படிம்பாங்க. 4 நாள் கழித்து முதுகு ரொம்ப வலி, கால் தாங்க முடியல,
ஒரு 4 நாள் கேப் விட்டுட்டு அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. ஸ்டாட்டிக் சைக்கிள் வில் பிகம் ஸ்டாட்டிக். இது ஒன்று. அப்புறம் ட்ரெட்மில் நான் குறைக்க போகிறேன், ட்ரெட்மில் மழை பெஞ்சால் கூட செய்யலாம் அப்படின்னு ட்ரெட்மில்லை வாங்கி வச்சுட்டு ஒரு 4 நாள் போயிட்டு அதுக்கப்புறமேல் மூட்டு வலி முழங்கால் வலின்ட்டு அதுக்கு எல்லாம் தைலத்தை தடவிக்கிட்டு அதுக்கு கடைசியில் அது அப்படியே இருக்கும். அது ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். பல பேருடைய வீடில் இந்த ஸ்டாட்டிக் சைக்கிளு, அப்புறம் இந்த சப்பாத்தியை அமுக்கிற மிஷினை போய் இந்த சப்பாத்தியில் ஈஸியாக போட்டுக்கலாங்க நம்ம அப்படின்ட்டு போய் அந்த எக்ஸிபிஷனில் அந்த சப்பாத்தி அவன் காமிப்பான். அப்படி அமுக்குனிங்கன்னா சப்பாத்தி பூ மாதிரி வருது அப்படின்னு. சரின்ட்டு பூ மாதிரி வருதுங்களா அப்படின்னா ஆளுக்கு 4 முழம் சாப்பிட்லான்னு அதை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு, ஆஹா பிரமாதமாக இருக்குல்ல, பூ மாதிரி இருக்குல்ல, சாஃப்டாக இருக்குல்ல, உள்ளே போனதே தெரியல அப்படின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அமுக்குனா அது கையோடு வந்துடும். அவ்வளோதான், சப்பாத்தி இனிமேல் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் காமிப்பாங்க. இப்படி போட்டிங்கன்னா இப்படி சுற்றுனீங்கன்னா அப்படியே சுருளாக காய்கறி வருதுன்னு அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவர் சொல்கிறபடி வீட்டை சின்னதாக வாங்கினா தேவையில்லாததை வாங்க மாட்டோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் நிறையா இருக்குது. அதை கடிக்கிறதுக்கும் நமக்கு மனசே வராது. ஒரு தடவை வாங்கிட்டோம்னா இதை தூக்கி போட சொல்லுங்கள் பார்க்கலாம், தூக்கி போடவே மனசு வராது. நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் இது பயன்படும் அப்படின்ட்டு அதை வச்சுருப்போம். அப்போ நம்ம மனநிலை என்னன்னாக்கா பொருள்களை தேவையில்லாமல் வாங்குவது. அதனால் என்ன சின்னதாக இருக்கணும்னு வீடை அவர் சொல்கிறாரு. நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா கல்லூரி வாழ்க்கையில் நாம் இந்த பணத்தை எவ்வாறு செலவு செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னாக்கா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் என்ன நினைக்கிறோம்னா பணம் அப்படின்னா அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கியே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் வெளியில் என்னென்னா பணம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியான ஒன்று. பணமே எனக்கு பெரிய விருப்பமே கிடையாது அப்படின்னா, ஆனால் உண்மையிலே சகல நேரமும் பணத்தை பற்றியே நினச்சிட்ருப்பான். பணம் என்பது தேவை. இந்த சமூகத்தில் பணம் தேவைப்படுகிற ஒன்று. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பணம் தேவை தானே. இப்போ நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு 25 ரூபா ஒதுக்கி வச்சுருவோம். அந்த 25 ரூபாய்க்கு என்ன புக்கு கிடைக்கும்? ஏதாவது போவோம், ஏதாவது ஒரு புக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போல்லாம் ரொம்ப புக்கெல்லாம் ரொம்ப சீப்பு தான். 5 ரூபாய்க்கு ஒரு புக்கு கிடைச்சா ஒரு புது புக்கு வாங்குவோம். அப்போ இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வந்து நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள், அப்புறம் நிறையா மார்க்ஸ் பற்றிய புத்தகங்கள், ரஷ்யாவினுடைய வரலாறு பற்றிய புத்தகங்கள், கார்கி எழுதின புத்தகங்கள், தாய் புத்தகம்லாம் சும்மா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும். தாய் கார்கி எழுதின அந்த தாய், அந்த மாதிரி புத்தகங்கள், போரும் அமைதியெல்லாம் அவ்வளோ பெரிய வால்யூம் பார்த்திங்கன்னா 4 ரூபா 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி அதுவும் முன்னேற்ற பதிப்பகம்னு சொல்லிட்டு அப்படியே பளபளன்னு அந்த காகிதத்தில் அவ்வளோ நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கும். அறிவியல் புத்தகங்கள் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா மனித குரங்கிலிருந்து எப்படி மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு, உழைப்பினால் மனிதன் உண்டானான் அப்படின்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்கும். படிக்க படிக்க அது ஒரு அறிவியலாகவும் இருக்கும், ஒரு சமூகவியலாகவும் இருக்கும், ஒரு ஆந்த்ரோபாலஜியாகவும் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து விடிய படிப்போம். அப்போ நாங்களாம் என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம வேலைக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் புத்தகங்கள் வாங்கிறதுக்காக செலவு பண்ணணும். என் நண்பர்கிட்ட சொல்லுவேன், 10% வாங்குகிற சம்பளத்தில் நம்ம புத்தகம் வாங்கணும்னு முடிவு பண்ணுவோம். அப்போ என் நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, சும்மா சொல்கிறீங்க 10%லாம் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்கன்னு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நான் வேலைக்கு போன பிறகு 10% விட அதிகமாக செலவு பண்ணி நான் புத்தகங்கள் வாங்கினேன். நான் வாங்கினது, எனக்காக வாங்கினதே புத்தகங்கள் மட்டும்தான். ஒரு நல்ல புத்தகம் எங்கே கிடைச்சாலும் 1000, 2000, 3000. ஒரு உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் டு ஸ்வர்ணதீபா அப்படின்னு ஒரு புத்தகம். இது வந்து ராஜேந்திர சோழாவினுடைய அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எக்ஸ்பெடிஷன்ஸை பற்றி எழுதப்பட்ட செமினாருக்கு எழுதப்பட்ட கட்டுரைகளுடைய தொகுப்பு. அந்த புத்தகத்தை 4000 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். ஏன்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். எதுக்கு அப்படின்னா, போர் தொழில் பழகு புத்தகத்துக்காக ஒரு எஸ்ஏ வந்து ராஜேந்திர சோழனை பற்றி எழுதணும். அதுக்காக 4000 ரூபா கொடுத்து நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். ஏன்னா புத்தகம் எதுக்கு சொல்கிறேன்னா, பணம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு புத்தகத்தை வாங்கிறதுக்கு, ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒரு இனிமையான மியூசிக்கை கேட்குறதுக்கு, ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு, விருந்தினர்களை கவனிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவை. ஆனால் அதை சிக்கனமாக செலவு பண்ணால் தான் நம்ம அதை சேமிக்க முடியும். அதனால் என்னன்னாக்க, கல்லூரி பருவத்தில் நீங்கள் பணத்தினுடைய அருமையை தெரிந்து கொண்டு உங்கள் பெற்றோருக்கு சுமையாக இல்லாமல் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து
புத்தகங்களுக்காகவும் தேவைப்படுகின்ற பொருள்களுக்காகவும் படிப்பதற்காகவும் மட்டும் அதை செலவு செய்து நீங்கள் எந்த காரணம் கொண்டும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளாமல் திகழ வேண்டும் என்பதை நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். அப்படி நீங்கள் வாழத் தொடங்கினால் அது வளமான எதிர்காலத்திற்கான அருமையான முன்னுரையாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.